முடியும் தொண்ணூறுவா கிழிஞ்சிரும். பரவாயில்லையா? பரவாயில்ல. ஏன்டா அப்படி பண்ற? தொண்டை கிழிஞ்சிரும். வெல்கம் பேக் கைஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஏகே ஃபேன்ஸுக்கு ட்ரீட் கொடுத்த GBU குட் பேட் அக்லி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். குட் பேட் அக்லி 2 ட்ரீட்டு. வீடியோவை 3 பார்ட்டாக பிரிக்கலாம். முதல்ல வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் ரிவ்யூ, அதுக்கப்புறம் தலை ஃபேனுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு, ஒரு தளபதி ஃபேனாக இந்த படத்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஆடியன்ஸோட ரிவ்யூ. அது நீங்கள் தான் கொடுக்கணும், நான் எப்படி கொடுப்பேன்? எனக்கு ஜென்ரல் ஆடியன்ஸை பற்றி கேரே இல்லை. நார்மலாக ஒரு படத்தை பார்க்கணுன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் நான் போய் பார்க்கணும். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத அப்போ தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஆனால் இந்த படத்துக்கு வந்து நான் ரொம்ப லாஜிக்கான ஆள்பா, நான் வந்துட்டு வைக்கணும்னா இப்படி தான் வைக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மூளையிலேருந்து தகர்த்துட்டு நீங்கள் போய் இந்த படத்தை பார்க்கணும். சரிங்களா? அவ்வளோ லாஜிக் மிஸ்டேக்காடா இருந்துச்சு. ஆமாம், எவ்வளோ என்னடா லாஜிக் மிஸ்டேக்கே இல்லை. அந்த சீன் எப்படிலாம் பேசுகிறேன். இவனை கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நான் தலகானா பேச சொன்னேன். ஆனால் இப்படி அவர்தான் பேசிட்டு இருக்கோம். இது ரேம்ப்பா. ஒரு படத்தை எப்படி பார்க்கணுங்கிறது ஒன்று இருக்குது. நார்மலான ஒரு படங்கிறது வந்து, அந்த நார்மலான படங்களை வந்து நம்ம ஒரு பிளாங்க் மைண்டடோடு பார்த்தோன்னா அவங்க டேரக்டர் என்ன சொல்ல வராங்க, படத்துலேருந்து என்ன கன்வே ஆகுது, அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த படம் வந்து ஒன்லி செலிப்ரேஷனுக்காக மட்டும் எடுத்தது. இந்த படத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும் போங்க, வேறு எதுக்கும் போக வேணாம். ஸோ இதில் லாஜிக் எதிர்பார்க்கக்கூடாது, என்னடா ரெஃபரன்ஸாகவே இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடாது. அப்படிலாம் வச்சிருக்கிறதுனால தான் இது செலிப்ரேஷனுக்காக எடுத்த படம். போய் செலிப்ரேட் மட்டும் பண்ணிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு படம். தலை ஃபேன்ஸுக்கெலாம் ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். பயங்கரமாக இருக்கும். முன்னாடி எந்திரிச்சு போய் ஆடிட்டு இருந்தாங்க நிறைய பேர். நான் மட்டும் ஆடலை, எல்லாரும் தான் ஆடிட்டு இருந்தாங்க. நல்லா தான். அதாவது எப்படின்னா ரொம்ப டியூரேஷனும் இல்லை. இப்போ வர எல்லா படமே ஆல்மோஸ்ட் 3 hours தொட்டுருச்சு. 2 மணி நேரம் 20 நிமிஷம். அது கடைசி வரைக்கும் அந்த ப்ளூப்பர்ஸ் வரைக்கும் நின்று எல்லாரும் பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. சாதாரணமான மைண்ட் செட்டோட படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கும். ஓவராக பில்டப் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். KGF பார்த்துட்டு நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? KGF விட பில்டப் கம்மி தான் இதில் தான். சரிங்களா? உனக்கு அப்படியே ஃபீல் ஆச்சு? இங்கே பாரு, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் சொல்லிட்டா. KGFல பில்டப் இருக்கும், ஓவராக இருக்கும். சரியா? ஆனால் KGFல அவங்க கொடுக்குற பில்டப்பை தாண்டி அந்த சீன் வந்து பயங்கரமாக இருக்கும். இதில் கொடுக்குற பில்டப் வந்து அதாவது நீ எப்படி சொல்ல நல்லா இல்லை, நீ எப்படி சொல்ல வரணும். ஆனால் அங்கே AK இப்போ எப்படி விடாமுயற்சியில் என்னென்ன இல்லை அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஒரு நார்மலாக ஒரு சாங்கை போட்டு தடை நடந்து வந்தாருன்னா எல்லாருமே ஜாலியாக கத்துவாங்க. சரியா? இதையே படம் முழுக்க வச்சுருந்தா கத்திட்டே தான் இருப்பாங்க. எனக்கு முக்கியமாக பிடிச்சது எதுனா AK என்ட்ரியில் இப்போ வந்துட்டுருக்காரு, இந்த சீனில் இவர் ஃபேஸ் ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது எல்லாரும் கத்துவாங்க, ஐயா ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு போகும்போது இங்கே போயிட்டு வேற ஒரு இடத்துல நடந்து வந்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரி மல்டிபிள் ஆங்கிள்ஸில் அவரோட என்ட்ரியே வெப்படா காமிப்ப அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. வந்துட்டே இருக்காரு அவர் பாட்டுக்கு. மூஞ்சி காமிப்பீங்களா காமிக்க மாட்டீங்களா அப்படியே நிறுத்திட்டு எங்க தலையே தெரியல அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் தீனாவோட ரெஃபரன்ஸ் வச்சு அப்படியே உள்ள மாதிரி பண்ணியிருந்தாங்க. எப்படா காமிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வெயிட்டிங்லேயே அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு AK ஃபேன் தான் இந்த படம் எப்படி இருந்துச்சு சொல்கிறான். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, விடாமுயற்சி பார்த்துருப்போம். விடாமுயற்சியுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. விடாமுயற்சி நல்ல படம்டா. பேசுங்கடம். அதாவது கடைசியா செலிப்ரேட் பண்ணி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அந்த மாதிரி வந்துட்டு ஞாபகம் கூட இல்லை. நான் கடைசியா இப்போ என்ன பண்ணேன், இவ்வளோ ஹைப்பாகி எந்த ஒரு AK படமும் பார்த்ததில்லை. கடைசியாக நான் ஜாலியாக பார்த்ததுன்னா துணிவும் பார்த்தேன். துணியுமே அது உட்கார இடத்துல கத்திட்டு ஹீரோ என்ட்ரி கத்திட்டு அப்புறம் நார்மலாக அந்த படம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். பெருசாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ வந்துட்டு
இந்த ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் அஜித்துக்கு யாராவது வருவாங்களா, அப்படிலாம் இருக்கானுங்களா அப்படிங்கிற சந்தேகம்லாம் இருந்துச்சு. அப்புறம் எல்லா ஹீரோஸ்க்குமே கிட்டத்தட்ட நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அஜித்துக்கு மட்டும் நடக்கல, அப்புறம் திடுதிருப்புன்னு ஆதிக்கு வந்து என்னென்னமோ கருவில் இருந்து நான் தலைப்பேனுங்க அப்படின்லாம் சொல்லி எல்லாமே பண்ணி ஒரு மாதிரி அந்த சினிமா லிபர்ட்டிலாம் பயங்கரமான சினிமா லிபர்ட்டிலாம் யூஸ் பண்ணி ஹாலிவுட்டுக்கெலாம் போய் என்னென்னமோ பண்ணானுங்க. அதெல்லாம் என்னாலே கொஞ்சம் ஏற்றுக்க முடியல தான். ஆனால் அந்த இடத்துல அந்த கம்யூனிட்டியோட பார்க்குறப்ப எல்லாமே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. 2.5 மணி நேரம் போனது தெரியல. என்ஜாய் பண்ணுறதுக்காக மட்டுமே செய்யப்பட்டவை, சமைக்கப்பட்டவை. அதுக்குன்னு ஜான்விக்கு ஹெல்ப் பண்ண போனாரு, ப்ரொஃபஸருக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னதெல்லாம், நீ அந்த கேரக்டரை நீ பார்த்துருந்தன்னா உனக்கு அந்த இதெல்லாம் அப்படி இருக்காது. ஏகே ஜெயில தனியா இருக்கும்போது அவர் கூட இருந்தாரு ப்ரொஃபஸர். தனியா இருக்கிறப்ப ஏகே கூட தனியா இருக்கும்போது ஏகே கூட அவர் தனியா தான் இருக்காருங்கிற ஒரு பேச்சு. அப்புறம் எப்படி அவர் கூட அப்புறம் எப்படி தனியா இருந்துட்டு இருக்கப்ப அவர் உள்ள போறப்ப அப்புறம் ரெண்டு பேரும் அவ்வளவுதான். 2 பேரும் அப்புறம் ஹைஸ்ட் பண்ணி வெளியே வந்துடுறாங்க. ஜெயிலுக்குள்ள என்ன ஹைஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. வேற ஒன்று பார்த்தீங்கன்னா அங்க உள்ள போகும்போது அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? அந்த மொமெண்ட் எப்படி இருந்ததுன்னா, படம் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி பயமா தான் இருந்துச்சு. இந்த படம் மட்டும் என் ஃப்ரெண்டெல்லாம் என்னடா பண்றேன்னு காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேல. அப்புறம் படம் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எனக்கு அதான் உண்மையாக சொல்லணும்னா ஏதோ ஜாலியாக கத்துறதுக்கு நல்லா இருந்துச்சு தவிர ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதையே இல்லை. இவன் கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே அடுத்த 25 வருஷத்துக்கு எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த புலி பாட்டெல்லாம் வர்றப்ப சேஸ் வச்சதெல்லாம் பயங்கரம். அது வந்துட்டு அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த இதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்களாம். அப்புறம் இந்த சேஸ்ல ஒரு பாட்டு வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டு டார்க் ஏனனை கூட்டிட்டு வந்து அப்புறம் டார்க் ஏனனை மட்டும் வச்சு கிரீன் ஸ்கிரீன்ல எடுத்திருக்காங்க. அடுத்து நாங்கள் அதிகமாக, அதாவது நாங்கள் ஏகே ஃபேன்ஸ் அதிகமாக இருந்ததோட எங்களை விட அதிகமாகவும் எங்களுக்கு ஈக்குவலாகவும் இருந்தவங்க வந்துட்டு விஜய் ரசிகர்கள். வந்துட்டு ஒரு தளபதி ஃபேனாக உனக்கு பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு? எனக்கு எப்படி இருந்தது, எங்களுக்கு என்னென்னா ஒரு 2017 அந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் ஒரு 10 பேர்த்த எடுத்தோன்னா அந்த 10 பேர்த்த 5 தலை ஃபேன் 5 தளபதி ஃபேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. எங்களுக்கு ஒரு மாதிரி காம்படிஷனாக இருக்கும். இவனும் நானும் தான் சண்டை போட்டுட்ருப்போம், ஒரு மாதிரி காம்படிஷனாக இருக்கும். ஆனால் இப்போ எடுத்தோன்னா அந்த 10 பேர்த்துல 8 பேர் விஜய் சார் ஃபேனாக இருக்காங்க, 2 பேர் தான் அஜித் சார் ஃபேனாக இருக்காங்க. எங்களுக்கு ஒரு மாதிரி அந்த காம்படிஷன், அந்த வீரம் ஜில்லாவோட அந்த ஃபயர் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி யாருமே இல்லைங்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. படமும் அதிகமாக கண்டினியூஸாக கொடுக்கறது இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. அந்த பெரிய ஹிட்ஸும் நம்பர்ஸ் கணக்கில்லை, பெரிய ஹிட்ஸ்லாம் எதுவும் செலிப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு எதுவும் பண்ணலை. எங்களுக்கு ஒரு மாதிரி காம்படேட்டரே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இவங்கெல்லாம் ஒரு மாதிரி சோர்ந்து போய் இவன் அக்செப்ட் பண்ணிட்டான். சொல்லிட்டு இருந்தான், விஜய் சார் படம் தான் போகலாம், இங்கே போகலாம், இவர் படம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் படத்துக்கு வந்துட்டு இருந்தேன். அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு படமே வராத மாதிரி இருந்துச்சு. எனக்கு எதில் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சுன்னா, இந்த படத்தில் தலை ஃபேன்ஸ் அவங்க எங்களுடைய போட்டியாளர்களை வந்து நான் சந்தோஷமாக இருக்கிறத வந்து பார்த்து நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். இவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு செலிப்ரேட் பண்ணுறேன்னு சந்தோஷம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு சீன் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் இவங்க சோகத்தில் ஆழ்ந்து இப்போ நார்மலாக எடுத்து பாருங்களேன். இப்போ இந்தியா டாப் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க, ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு பிடிச்ச ஆக்டர் அதில் இருக்காரா அப்படிங்கிறது நம்ம எப்போதும் போய் பார்ப்போம்ல. அந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது தலை இருப்பார், ஒரு 7வது 8வது பிளேஸ்டாக இருப்பார், எங்கால் முன்னாடி இருப்பார். அந்த மாதிரி அந்த ஒரு சலிப்புத்தன்மை இருக்குல்ல, இந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட்ஸாகவே இருந்து இவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறத பார்க்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக நிம்மதியாக இருந்துச்சு. எல்லாரும் கத்துறாங்க, நானும் சேர்ந்து கத்திட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. இவனுங்க சந்தோஷத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு தலை ஃபேன்ஸ்லாம் சந்தோஷப்படுறானுங்களா அப்படின்னு. நான் போகிறேன், அங்கே தேட்டருக்குள்ளே வரவங்களாம் அந்த சட்டையை மாட்டிட்டு, ஏகே சட்டை மாட்டிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப அப்படின்னு ஹாப்பியாக இருங்கடா, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எப்படி பார்த்து. ஏதோ அவனுங்க விட்டு கொடுக்குறானுங்களாமா? இல்லை அப்படி இல்லை, விட்டு கொடுக்குறலாம் இல்லை. நீங்கள் வரவே இல்லடா காம்படிஷனுக்கு. அது நான் என்னடா பண்ண முடியும்? அதை படம் எடுத்துட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு இருக்கேன். ஏகே என்ன பண்ணார்னா, அவரு ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மெசேஜா சொல்லிட்டே வந்தார். இவனுங்க அந்த படத்தெல்லாம் இவனுங்க செலிப்ரேட் பண்றதே கிடையாது, அப்படியே விட்டானுங்க. நல்ல படம் விடாமுயற்சி. ஒரு படமா பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி ரொம்ப நல்ல படம். மேக்கிங் வைஸாகவும் சரி, எல்லாமே விடாமுயற்சி நல்ல படம் தான்.
குட் பேட் அக்லில வெறும் செலிப்ரேஷனுக்காக மட்டும் எடுத்ததை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கானுங்க. அப்போ ஏகேவே முடிவு பண்ணிட்டாரு இவன் இந்த மாதிரி எடுத்தாதான் கொண்டாடுறானுங்க. ஆனால் அடுத்ததாக இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம ஜிவி பிரகாஷ். எந்த படத்துக்கும் தலைவன் இப்படி பண்ணவே மாட்டான். ஒவ்வொரு ட்வீட்டா போடுறான், மாசா பண்ண போறோம், சூப்பரா பண்ண போறோம், கெட் ரெடி மாமே அப்படின்னு பண்ணிட்டு சாங்க விட்டுறான். சரி சொல்லு, சரி தம்பி, கஷ்டமா இருக்கு எனக்கு. பாட்டு நல்லா தான்டா இருந்துச்சு. பாட்டு என்ன நல்லா இல்ல உங்களுக்கு? பத்திக்கிச்சுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. சம்பந்தமே பத்திக்கிச்சு தேவையே இல்லைன்றேன் நானு. அந்த படத்துக்கு அந்த பாட்டே தேவையில்லை. எதுக்கு அந்த பாட்டு? இது படத்துக்கா? டேய் ஒரே டியூனை வச்சு படம் முழுக்க. ஆனா நான் நல்லா யோசிச்சேன். சொன்னா அனிருத் தான்டா படத்தை காப்பாத்தினாங்க, வேற ஏதாவது மியூசிக் டைரக்டர் போட்டு இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. போட சத்தியமா அப்படிதான் தோணுச்சு. அந்த பாட்டு நல்லா தனியா நல்லா தான் இருந்துச்சு. இந்த கதைக்கு அது தேவையே இல்லை. சூப்பரா இருந்துச்சுடா. நீ நார்மலா இங்க பாரு, அந்த வீடியோ போட்டு பாரு. கார்ல இருந்து காருக்கு பின்னாடி இருந்து இப்படி தலை நடந்து வர்றாரு. சும்மா என்ன சும்மா நடந்து வராது அப்படின்னு அப்படியே அப்படியே பேக்ரவுண்ட்ல பிஜி மட்டுமே ஒரு ரத்தசத்தீரு. அப்பதான் அந்த சீனே நல்லா இருந்துச்சு. அனிருத் இல்லைன்னா அந்த படம் ஒரு மாதிரியா இருந்திருக்கும். சரியா? சினிமோட்டோகிராஃபி டாப்ல ஆப்பிள் ஆங்கிள். சரி, உங்களுக்கு அது அப்படி இருந்திருக்கும் போல. நல்லா தானே இருந்துச்சு. டிவி கொடுத்த ஹைப்பை விட ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்துட்டு இப்படி பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஸ்பீக்கர் வந்துட்டு வெடிக்க போகுது, சம்பவத்துக்கு வந்துட்டு சர்வர் டவுன் ஆயிடுச்சு, அப்படி இப்படின்னு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்துட்டு ட்வீட் அடிச்சுட்டு இருந்தானுங்க. அதுதான் ஒரு மாதிரி வினோதமாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா வந்துட்டு காஸ்டியூம் டிசைனர் வந்துட்டு அந்த காசை ஃபுல்லாக காஸ்டியூமில் இறச்சிருக்கானுங்க. அதை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு எனக்கு. அந்த ஒரு சட்டை வந்துட்டு ஒரு சட்டையே 1 லட்சம் 1.5 லட்சம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி இருந்த என் தலைவன் அர்ஜுன் தாஸ் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சொன்னேன். அர்ஜுன் தாஸ் அப்படிதான்டா ஆக்டர்னா அப்படிதான் இருக்கணும். ஒரு படத்துல ஒரு மாதிரி கழுத்து வெறிய பச்சை குத்தி. அதான் சிம்பிளா பாரு, ஒரு படத்துல ஒரு மாதிரி இருந்தா இன்னொரு படத்துல வேற மாதிரி இருக்கணும். அதுதான் ஒரு ஆக்டருக்கு அழகு. சரியா? சும்மா பண்ணதே திருப்பி பண்ணிட்டு இருந்தா பார்க்க போறதா அடிக்கும். அதான் அதையும் அர்ஜுன் தாஸ் வந்துட்டு கரெக்டா பண்ணிருக்காருங்கிறது தான். அர்ஜுன் தாஸ் சூப்பரா நடிச்சிருந்தாரு. இது இந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் அர்ஜுன் தாஸ் வந்து நம்ம பார்த்ததே இல்லை. லோகேஷ் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லுவார்ல, இன்டர்வியூல இல்லை, அது ஒரு ஷோவில் சொல்லிட்டு இருப்பாரு, யாருக்காவது பொங்கல் வாழ்த்து சொன்னாலே கொலை பண்ண மாட்டுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. அந்த வயசு ஹாப்பி பொங்கல். நல்ல வயசா? அஜித்தே பாராட்டி பாடுறான். அதான் எனக்கு அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் பேஸா தலை வாய்ஸ் பேஸான்னு ஒரு இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. நீங்கள் நார்மலாக செலிப்ரேட் பண்ணணும், ஒன்லி செலிப்ரேஷனுக்காக மட்டும்தான் இந்த படத்துக்கு போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த படத்துக்கு போகலாம். அதை விட்டுட்டு நான் பயங்கரமாக லாஜிக் பார்ப்பேன், லாஜிக் இல்லைனா நான் ஒரு படத்தை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த படத்துக்கு போக வேணாம். நீ ஓடிடியில் வந்தாலும் பார்க்கலாம். பார்த்தா தேட்டரில் பாருங்கள், இல்லாட்டி தேட்டர் செலிப்ரேஷனுக்கான படம். தேட்டரில் போனீங்கன்னா தான் இந்த படமே நல்லாயிருக்கும். அவ்வளோ.